ஜரத்ரம் தத்ராப்த வேதார்த்த யுகார்த்த போதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசகுரும் ஆஸ்ரயாமஹா பரததேசிக கிருபாபாத்திரம் வரவரமுனிகுலோத்பவம் ஆச்சாரிய ஹிருதய பிரவீணம் வந்தே சம்பத்குமாரம் குரும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம ஜாமோகத ஸ்ததிதராணி பிரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே ஸ்ரீ வாதிகேசரி அழகிய மரவாரச்சியர் அருளி செய்த ஸ்ரீ நரசிம்ம அஷ்டகம், அந்த நரசிம்மமூர்த்தியினுடைய வைபவத்தை எல்லாம் அனுபவித்து வருகிறோம். இந்த ஸ்லோகத்துக்கு சேர்ந்தாற் போலே தித்திக்கும் தெல்லமுதாக அந்த சிங்கப்பிரானை ஆழ்வார்கள் எவ்வாறு அனுபவித்தார்கள் என்பதனையும் சேர்த்தே அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம். அப்பேற்பட்ட அந்த அழகிய சிங்கர் சம்பிரதாயத்துல அழகிய சிங்கர் தான் அந்த நரசிம்மரை நாமெல்லாம் அழைக்கிறோம். ரிஷபே சுவாதி நக்ஷத்ரே சதுர்தஷ்யாம் சுபதினே சந்தியா காலே நிஷாயுக்தே ஸ்தம்போத்பூதம் நிருகேசரிம்னு சொல்லி அவருடைய அவதார தனியன். ரிஷபே சுவாதி நட்சத்திரே, வைகாசி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே சதுர்தஷ்யாம் சுபதினே, அந்த சதுர்தசி அந்த பௌர்ணமிக்கு முன்னால வரக்கூடிய அந்த சதுர்தசி சுபதினே சந்தியா காலே நிஷாயுக்தே, அந்த சந்தியா காலை பொழுதுல அந்த இரவு தொடங்குகிற காலத்துல ஸ்தம்போத்பூதம் நிருகேசரிம், அந்த ஸ்தம்பத்திலிருந்து அந்த தூணிலிருந்து தூணை இரண்டாக பிளந்து கொண்டு உத்பூதம் தோன்றினார். எப்படி தோன்றினார்? நிருகேசரி, நரமும் சிம்மமும் கலந்த உருவத்தோடு எம்பெருமான் தோன்றினான். அது அகடிதன கடனா சாமர்த்தியம்னு பேர். சேராத ரெண்டு பொருளை சேர்க்கிறது. அப்படித்தான் அவன் வரன் வாங்கியிருந்தான். எப்படி வர வாங்கியிருந்தான் அந்த இரணியன்? பிரம்மாட்ட போய் வரம் கேட்கிறான். வரத்தனில் சிரத்தை மிக்க வாழவுற்று ஈட்டினர் பேர். ரொம்ப வரத்துல சிரத்தையோட இருக்கா அந்த அசுரால்லாம். தபஸ் பண்ணி, அதுவும் கடுமையான தபஸ் பண்ணி அந்த வரங்களை பிரம்மாட்டேந்து கேட்கிறோம். பிரம்மா பிரத்யட்சமானார். உன்னுடைய தவத்தை மெச்சினேன், வரத்தை கேளுங்க. அப்போ கேட்டான், உன்னாலே படைக்கப்பட்ட பொருள்களாலே எனக்கு மரணம் கிடையாது. அப்படி கேட்ட உடனே பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வரத்தினில் சிரத்தை மிக்க வாழையிற்று அவுனன்னு ஆழ்வார் கொண்டாடுறார். ரொம்ப சத்தையோட கேட்டான், நீ பண்ணின உன்னாலே படைக்கப்பட்ட எந்த பொருளாலும், அதான் உன்னையும் சேர்த்து. எப்படி கேட்டான் வரத்தை? உம்மால் படைக்கப்பட்ட பொருள்களாலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. ஆக பிரம்மாவால மரணம் இல்லை, அவர்தான் பிரகஸ்பதி. அப்பேற்பட்ட அந்த பிரகஸ்பதி மேல சத்தியலோகத்துல இருக்கார். சத்தியலோகத்தோட அந்த பிரம்மாண்டம் முடிகிறது. அதுக்கு மேல யுகமே கிடையாது. அது இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிறது அந்த சத்திய லோகத்தோட சரி. சுவர் லோகம் வரிசையா ஒவ்வொரு லோகமா சொல்றோம். அமரலோகம், தேவலோகம் தனியா இருக்கு, சப்தரிஷி மண்டலம் தனியா இருக்கு, கைலாயம் தனியா இருக்கு. அதற்கு மேலாக இந்த பிரகஸ்பதி பிரம்மலோகம் இருக்கு. அதற்கு மேல லோகத்துல லோகம் இல்லை. இந்த பிரம்மாண்டத்தை விட்டு தனியா இருக்கு நித்திய பூதி பரமபதம். அதனால பிரம்மா தொடங்கி அந்த புல்லு கட்டி வரைக்கும் அந்த பிரமனாலையும் அந்த பிரமனாலே படைக்கப்பட்ட பொருள்களாலையும் எனக்கு அழிவு நேரக்கூடாதுங்கிற வரத்தை கேட்கிறான். வரத்தை கேட்ட உடனே பிரம்மா ஆனந்தப்பட்டார். வரத்தை கொடுத்தோம் சொன்னார், சந்தோஷத்தோட கொடுத்தார். ஏன்? என்னாலையும் என்னால் படைக்கப்பட்ட வஸ்துக்களாலும் உனக்கு மரணம் சம்பவிக்காது. ஆனா என்ன படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், ஸ்ரீமன் நாராயணன், அவன் பார்த்துப்பான்னு சொல்லி அந்த ஆனந்தத்தோட அந்த வரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆக பிரம்மாவாலையும் பிரம்மாவாலே படைக்கப்பட்ட பொருள்களாலையும் காலையிலும் இரவிலும் உள்ளிலும் வெளியிலும் ஆகாசத்திலும் பூமியிலும்
இப்படியே வரத்தை கேட்டுட்டே போனான். தந்தோம் தந்தோம் தந்தோம்னு பிரம்மா சொல்லிட்டே இருந்தார். ஏன்னா நம்மளை படைச்ச ஒருத்தன் இருக்கான்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த எம்பெருமான் நிருகேசரமாக மனிதனும் சிம்மமாக கலந்து வந்தான். சேராத ரெண்ட சேர்த்தான் எம்பெருமான். அதனால அது பிரம்மாவால படைக்கப்பட்ட வஸ்து இல்லை. பிரம்மா சிம்மத்தை தனியா படைச்சார், நரனான மனுஷனை தனியா படைச்சார். இங்க சிம்மத்தோட தலையும் அந்த நரனுடைய உடம்புமாக வந்தான். இப்படி ஒரு படைப்பை அந்த பிரம்மா படைக்கல. என்ன கேட்டான், எனக்கு பகலிலும் இரவிலும் மரணம் சம்பவிக்க கூடாது. எல்லாருமே பகல் இரவு பகல் இரவு சொல்லி பழகிட்டோம். இந்த சந்தியா காலம்னு ஒன்று இருக்கு. அது பகலோட முடிவு, இரவோட ஆரம்பம். அதனால சந்தியா காலே நிஷாயுக்தே, இரவோட தொடக்கமாகவும் இருக்கு, பகலோட முடிவா இருக்கு. அதனால இது பகலுக்கும் சேரவில்லை, இரவுக்கும் சேரவில்லை. அந்த காலம் சரியா இருக்கு. சரி, உள்ளேயும் மரணம் இல்லை, வெளியேயும் மரணம் இல்லை. என்ன சொல்றோம், வீட்டுக்குள்ள வாங்குறோம். நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேங்கிறோம். வீட்டுக்கு நடுவுல படி இருக்கு. அது நடு, அந்த படி மேல நின்னா வீட்டுக்கு உள்ள நிக்கிறோமா வெளியே நிக்கிறோமான்னு தெரியாது. வீட்டுக்குள்ளேயும் காலை வைக்கலாம், வீட்டுக்கு வெளியும் காலை வைக்கலாம். அதனால உள்ளும் இல்லாம வெளியும் இல்லாம அந்த படி மேல அமர்ந்து கொண்டான். சரி, உனக்கு ஆகாசத்திலையும் உடம்பு படாது, பூமியிலையும் உடம்பு படாது. ஒண்ணு இந்த தரையை இந்த பூமியில கால் பதிச்சு நிக்கணும், இல்லது மேல ஆகாசத்துல நிக்கணும். ஆகாசத்துக்கும் இல்லாம பூமிக்கும் இல்லாம அந்த படிக்கு மேல 2 தொடையும் மடிச்சு உட்கார்ந்துண்டு அந்த தொடைக்கு மேல ஹிரண்யகசிபுவை கடத்தின்றான். சரி, அவன் பெரிய ராட்சசன், அவனுடைய மார்பதான் 2ஆ பழக்கணும். அந்த மார்புக்குள்ள நான் இருக்கிறான்னு தேடணும். எம்பெருமான் மார்பை பிளப்பான். 10 தலை ராவணனுக்கு ஒவ்வொரு தலையா விழுந்தாலும் கடைசியில ராமபானம் அவனுடைய ஹிருதயத்தை 2ஆக பிளந்தது. அந்த ஹிருதயத்து மேல எம்பெருமானுக்கு ஆசை. ஏன்னா ஹிருதய கமலத்துலதான் எம்பெருமான் வீற்றிருக்கிறான். ஆசிரியர்களுக்கு அனாசிரியர்களுக்கு அந்த ஹிருதய கமலத்துல இருந்தாலும் அந்த ஹிருதய கமலத்தை 2ஆக பிளக்கிறான். அப்படி பிளக்கிற காலத்துல அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். இங்க படைக்கப்பட்ட எல்லா ஆயுதமுமே பிரம்மாவால செய்யப்பட்ட ஆயுதம். பிரம்ம சம்பந்தம் இல்லாம என்னுடைய திருவுயிர் இருக்கு, என்னுடைய நகம் இருக்கு, இந்த நகத்தை பிரம்மா சஷ்டி பண்ணல, இது ஆயுதமா வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்படி அந்த கிரண்யுடைய மார்பை 2 இருப்பிளவா கீண்டான். அதுல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் திரும்ப திரும்ப அந்த ராட்சசன் முளைப்பான். அதனால அந்த ரத்தம் கீழே சிந்தாம நரசிம்மமே அந்த ரத்தத்தை சாப்பிட்டான். அப்பேற்பட்ட அந்த ஸ்தம்போத்பூதம் நிருகேசரின்னு சொல்லி அந்த அசுரர்களை அழிக்க வல்ல அந்த எம்பெருமான். அப்படி அவனை கொண்டாடுற காலத்துல அங்கன் ஞானமஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போர்ந்த புனிதன் அவுனன் கொலைக்கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சம்ஹாரம் பண்ணான். சம்ஹாரம் பண்ண ஒத்தனை பவித்திரமா நம்ம சேவிக்கிறோம், அவனை புனிதன்னு கொண்டாடுறோம். அது நரசிம்மமூர்த்திக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆசிரித வத்சலன்கிற பெயரை சுலபமாக எடுத்துக்கொண்டு விட்டான் இந்த நரசிம்மமூர்த்தி. அப்பேற்பட்ட அந்த மூர்த்தியை முதல் ஸ்லோகத்துல அந்த மூர்த்தியினுடைய வடிவழக ரசிக்கிறார். மாரிமலை முனஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு ஆண்டாள் கொண்டாடினா போலே. அப்படி முடிகள்லாம் சிலிர்க்க அனல் கக்கும் விழிகளோடே கர்வத்துடன் நிமிர்ந்து கர்ஜித்து கோயிலேந்து வெளியே வரும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான்னு எப்படி ஆண்டாள் அனுபவித்தாலோ அதே போல இந்த ஸ்லோகத்துல அதே ரச அனுபவத்தை இந்த முதல் ஸ்லோகத்துல நமக்காக கொடுத்திருக்கார். அப்புறம் வான்கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கால் வேங்கடத்து தேன் கொண்ட மலர்ச்சிதற திரண்டேறி பொழிவீர்கள் ஊன் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடலிழந்தான். அந்த திருவுயிருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணான், அந்த நகத்துக்கு ஒரு மங்களாசாசனம். அது 2வது ஸ்லோகத்துல காமிச்ச. பரியனாகி வந்து அவனன் உடல்கின்ற அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு அந்த பெரிய பெருமாள் தான் நரசிம்மனா வந்தான். அப்படி பெரிய பெருமாள் அனுபவிக்கின்ற காலத்துல அந்த சிங்கப்பிரான் இறைனியோட கரிய கார்மேகங்கள்
அப்பேற்பட்ட கூரிய நகம் மலையை பொழிகின்ற கார்மேகமா இருக்கான் அந்த எம்பெருமான். என்ன பண்ணான்? ஏனிய உடலை கிழித்து அந்த எம்பெருமான் திருவரங்கத்துல வந்து பள்ளி கொண்டுள்ளான். அவனுடைய சிவந்த மெல்லிய வரிகளோட கூடிய கண்ணல், நரசிம்மனுடைய கண்ணழக பிரகாசமா அனுபவிச்சார் அந்த ஸ்லோகத்துல. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை ஸ்நேகமா கொண்டாடணும் இல்லையா? பெருமாவுடைய பரத்துவத்தை சொல்லியாச்சு, அவருடைய சௌலபியத்தை சொல்லணுமோ இல்லையோ? அதான் அற்புதமா ஒரு பாசுரத்துல திருமங்கையாழ்வார் காண்பித்து கொடுக்கிறார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொல்கின்ற பொன்மலையை தக்கானை கடியை தடகுன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்தேனே. நாளங்கிற ஒரு சொல்லே நரசிம்மர்கிட்ட கிடையாது. எல்லா அவதாரத்திலையும் எம்பெருமான் அவதாரம் பண்ணி சில மணி நேரம், சில நாள்கள், சில வருஷம் இப்படி கழிச்சுதான் துஷ்ட நிரசனம் பண்ணா. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் ஆட்டுமே, அப்புறம் பண்றனே, நாளைக்கேன்னு கிடையாது நரசிம்மர்கிட்ட. அதனால நாளை என்பதே நரசிம்மரிடம் கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அப்படி அந்த அவதாரம் பண்ணின அந்த க்ஷணமே பிரகலாதனுக்கு அருளை புரிந்தான். ஆக ஒரு மாபெரும் பக்தன், ஒரு பாகவதோத்தமன். அவன் நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்தான். பக்தனின் பரிபூர்ண நம்பிக்கைக்கு, அவனுடைய சரணாகதி தத்துவத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்த அவதாரம் நிருசிம்ம அவதாரம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் மலை மீது உள்ள அந்த சோளிங்கர்ல யோக நரசிம்மராக அமர்ந்த திருக்கோணத்திலே அருள் பாலிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த சுவாமிக்கு ஒரு திருநாமம் கொடுக்கணும். அந்த சிங்கப்பிரானுக்கு ஒரு திருநாமத்தை கொடுக்கணுமே. என்ன திருநாமம் கொடுக்கலாம்னா அக்காரக்கனி. தூய தமிழ் பெயர் அக்காரக்கனி. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த அக்காரக்கனி அப்படின்னு வாயால சொல்லுகின்ற காலத்திலே தித்திக்கும் தேன் அர்த்தம். தித்திக்கும் தேன், அக்காரக்கனியை அடைந்து உயிர்ந்து போனேனே. பொன்மலையை தக்கானை நிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொல்கின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த. அப்ப அந்த கடிகாச்சலம் சோளிங்கர்னு பேரு. அந்த பெருமாளை பார்த்து கொஞ்சி பேசுறார். அப்ப அந்த ஆழ்வார்களுக்கு அந்த அழகியான் அறிவுருவம் நன்றாக கண்களுக்கு தெரிந்தது. அப்பேற்பட்ட அந்த அழகை அனுபவிக்கும் பொழுது அந்த எம்பெருமானை ரொம்ப போக்கியமாக ஒரு அக்கார கனியாக அனுபவிக்கிறார்கள். அப்படி அந்த எம்பெருமான் பெருமாவுடைய பெருமையை நினைக்கிறார். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் லோகத்துல யாருக்குமே சமம் இல்லை. அப்பேற்பட்ட அந்த அந்த மிக்கான்னு கொண்டாடுறார். மிக்கான் அப்படின்னா எல்லோருக்கும் மிக்கானவன் அல்ல, அவனுக்கு சமமா ஒண்ணு லோகத்துல யாருமே இல்லை. எந்த தெய்வத்தையும் அவனுக்கு சமமா சொல்ல முடியாது. எந்த அவதாரத்தையும் இந்த அவதாரத்துக்கு சமமாக சொல்ல முடியாது. அப்படி எம்பெருமான் மிக்கானாக இருக்கிறான். அவன் யாரு? மறையாய் விரிந்த விளக்கை அழியாத வேத விளக்கு, மேலிருந்த நந்தா வேத விளக்கு. இப்படி அவனுடைய பெருமையை சொல்றார் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு என்ன பெருமை? என்னுடைய ஆத்மாவாக அவரே இருக்கிறார். இந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மாக அவர் இருக்கிறார். எனக்கு அந்தர்யாமியாக இருக்கிறார். என்னுள் புக்கானை. அப்ப என்னுள் புக்கானைனா எனக்கு அந்தர்யாமியா இருக்க. இந்த சரீரத்தை பார்க்கின்ற காலத்துல நானும் பெருமாளும் ஒண்ணும் இல்லை. என்னுடைய சரீரம் பஞ்சபூதத்தால ஆனது. அந்த எம்பெருமான் சரீரம் பஞ்ச உபனிஷன்மயமான சரீரம். இது பிராகிருதமான சரீரம், பிரகிருதி சம்பந்தத்தால உண்டானது. அது அப்ராகிருத சரீரம். இந்த சரீரம் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிண்டே இருக்கு, ரொம்ப விகாரமா இருக்கு. எம்பெருமான் அவிகாராய சுத்தியாய நித்தியமா இருக்கான். அதனால இந்த சரீரத்தை பார்த்தா நானும் பெருமாளும் ஒண்ணு இல்லை. ஆனா அந்த ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் எனக்கும் எம்பெருமானுக்கும் கொஞ்சம் சாமியம் சொல்லலாம். ரெண்டு பேருமே ஞானஸ்வரூபமா இருக்கும். அந்த வேதம் ஜீவனையும் பரமாத்மாவையும் நண்பர்கள்னு சொல்றது. அதனால துவாசுபர்ணாகங்கிற அந்த உபனிஷத் வாக்கியத்துல 2 கிளிகள்னு சொல்றது. நாங்க 2 பேரும் நண்பர்கள் தான். அவன் பொன்னிறமான ஆன கிளி, எனக்கு
இந்த பிரகிருதி சம்பந்தத்தால வந்த இது. அதனால ஒரு ஸ்நேக பாவத்தோட பேசுறார். அதனால நாங்க 2 பேரும் நண்பர்கள். அதனால அவனை நான் தக்கானைன்னு சொல்லலாம். எனக்கு தக்கா இருக்க அவனும். நான் ஆத்மா, அவன் பரமாத்மா. இந்த ஆத்மா முமுட்சுவா இருக்கேன், எம்பெருமான சேவிக்கிறேன். நான் முக்தன் ஆயிட்டா அவனுக்கு உண்டான குணங்கள்லாம் எனக்கும் உண்டு. வேதத்துல சில குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அபகத பாப்பத்வாதி 8 குணங்கள். அந்த 8 கல்யாண குணங்கள் அவன்கிட்ட இருக்கு. அது எனக்கும் வரும். இந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்கும் பொழுதும் 2 பேரும் ஒண்ணுதான். அதனால தக்கானைன்னு சொல்லிக்கிறேன். ஆக மிக்கானைன்னு சொல்லிட்டேன், என்னுள் புக்கானைன்னு சொல்லிட்டேன், அந்த எம்பெருமான தக்கானைன்னு சொல்லிட்டேன். அதற்கு மேல ஒண்ணு இருக்கு. இப்படி வாக்குக்கும் சொல்லுக்கும் அப்பாற்பட்ட அந்த எம்பெருமான் இருக்கான். அவனை ரொம்ப கொஞ்சம் போல ஆசையா இருக்கு, ரொம்ப தித்திப்பா இருக்கான். நான் ஆழ்வாராரத்துக்கு முன்னால உலகத்தில் உள்ள எல்லா இனிமையான இனிப்பான எல்லா வஸ்துக்களையும் அனுபவிச்சேன். ஆனால் இவனை பார்த்தப்புறம் அந்த வஸ்துக்களை அனுபவித்ததையெல்லாம் பெரிய பாவமாக நினைக்கிறேன். அப்பேற்பட்ட என்னை திருத்தி பணி கொண்டான் அந்த எம்பெருமான். எனக்கு இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? அக்கார கனியாக இருக்கிறான். அக்கார வடிசில் அந்த சக்கர பொங்கலாகவே அந்த எம்பெருமான் இருக்கான். அப்ப அக்கார கனின்னு சொல்றதுக்கு இனிப்பே உருவானாக இருக்கிறான். ஆனந்தத்தோட உச்ச கட்டத்துக்கு இருக்கான். எல்லை இல்லாத மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அப்பேற்பட்ட நம்ம சிந்தனை முழுதும் நீக்கமர நிறைந்து இருப்பவன். அப்படி திகட்டாத அந்த அக்கார கனி ஒரு வெள்ளத்தையே நட்டு அதுக்கு உரமா அந்த வெள்ளத்தையே போட்டு அந்த வெள்ளமே ஒரு செடியா மரமா முளைச்ச மாதிரி இந்த எம்பெருமான் இருக்கான்னு சொல்லி அப்படி அனுபவிக்கிறார் அந்த ஆழ்வார். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானோட சேர்ந்து அந்த சுதாவல்லி நாச்சியர் அமிர்தவல்லி அந்த தாயாரோட சேர்ந்து அப்பேற்பட்ட ஒரு மங்களாசாசனம் அதையெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் பாதிகேசரி அழகிய மனவாளச்சியர் மேற்கொண்டு 5வது ஸ்லோகத்துல அந்த எம்பெருமானுடைய கண்ணழகு தொடங்கி அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். அந்த 5வது ஸ்லோகம் வாரிஜ விலோச்சன மதந்திம தசாயாம் கிளேஷ விவசீகிருத சமஸ்த கரணாயாம் ஏஹி ரமயாசக சரண்ய விஹகானாம் நாதமதிருஹ்ய நரசிம்ம நரசிம்மா. அப்போ வாரிஜ விலோச்சன சரண்ய கிளேஷ விவசீகிருத சமஸ்த கரணாயாம் மத்தந்திம தசாயாம் ரமயாசக விஹகானாம் நாதம் அதிருஹ்ய ஏஹி அப்படின்னு சொல்லி அந்த வாரிஜ விலோச்சனன், வாரிஜன்னு செந்தாமரைக்கு பேரு. அந்த எம்பெருமான் செந்தாமரை கண்ணனாக இருக்கிறான். வாரிஜ விலோச்சன சரண்ய அந்த புண்டரீகாட்சத்துவம் எம்பெருமானுக்கு எல்லா அவதாரங்களையும் சித்திக்கிறது. எம்பெருமான் எந்த அவதாரம் எடுத்தாலும் தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் ஒன்று விடாமல் அந்த அவதாரங்களிலே ஆழ்வார்களுக்கு காண்பித்து கொடுக்கிறான். ரிஷிகளுக்கு எப்படி காண்பித்தானோ அதை விட அதிகமாக தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அந்த ஆழ்வார்களுக்கு ஒன்றும் மறைக்காமல் காப்பாற்றி கொடுத்தான், காட்டி கொடுத்தான். அந்த எம்பெருமான் அந்த ஆழ்வார்கள் அடியொற்றி அந்த ஆச்சாரியர்களும் ஆழ்வார்கள் அனுபவித்தது போலவே அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அதுல வாரிஜ விலோச்சன சரண்யா புண்டரீகாட்சனா யார் இருக்கானோ அவன்கிட்ட தான் சரணாகதி பண்ண முடியும். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் அந்த நோக்கு தாமரையால் கேள்வன் நோக்கு இருக்கேன், அது அப்பேற்பட்ட நோக்கு. அதனால வாரிஜ விலோச்சன சரண்யான்னு அங்க சரணாகதி பண்றார். அது எப்படி இருக்குன்னா மதந்திம தசாயாம் என்னுடைய சரமாவஸ்தையிலே மது அந்திம தசாயாம் ரமயாசக விஹகானா என்னுடைய சரம அவஸ்தையிலே அந்த பிராட்டிமாரோடே கூட பெரிய திருவடியின் மேலே ஏறிக்கொண்டு அடியேன்பால் வந்துருள வேண்டும். விஹகானாம் நாதம் அதிருஹ்ய ஏஹி அப்பேற்பட்ட அந்த நரசிம்மனுடைய அந்த கண்ணழக சொல்றார். அடியேன் போல்வாருக்கு தஞ்சமானவரே சரண்ய
நரசிம்ம நரசிம்மா கிளேஷ விவசீகிருத சமஸ்த கரணாயா. நான் ரொம்ப கிளேசத்துக்கு ஆட்பட்டுட்டேன், மரண அவஸ்தையில இருக்கேன். அப்பேற்பட்ட நீர் அடியனுக்கு பிராட்டியோட வரவேணும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கே, அது அந்த செவி வரைக்கும் விரிஞ்சி இருக்கணும், அந்த சிம்மத்தோட கண்கள். அதை இங்க அனுபவிக்கிறார். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்று அனுபவித்தார் போலே இந்த 5வது ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாசுரத்தை பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். எய்ப்பெண்ணை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொல்லி அந்த அரங்கமான் அருளானேன்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவனே ரங்க சிம்மம் தான். அப்பேற்பட்ட அந்த சிம்மம் இந்த ஸ்லோகத்துல என்னுடைய சரமா அவஸ்தையில இந்த தேகத்தை விட்டு உயிர் பிரியணும், அந்த சமயத்துல இந்த நரசிம்மனை பிரார்த்திக்கிறார். நீ செந்தாமரை கண்ணனா இருக்க, அற்புதமான அந்த திருக்கண் அழகு, செவி அழகு, வாயழகு எல்லாம் இருக்கு. எனக்கு கடைசி காலத்துல நீர் பெரிய பிராட்டியாரோடையும் திருவடி மேல பெரிய திருவடி மேல அடியனுக்கு சேவை சாதிக்கணும். அதனால நான் பாபத்தினுடைய சொரூபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. எனக்கு யாரும் இல்லை, அந்திம காலத்துல எனக்கு அவஸ்தையா இருக்கு, ரொம்ப கிளேசமா இருக்கு. மனோவா காயங்களாகிற கரணத்திரயங்களாலையும் நான் விஷப்பட்டு பல பாபங்களை செய்திருக்கலாம். இருந்தாலும் காஷ்டபாசான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம்னு இதுக்கு முந்தின அவதாரத்துல நீர் தேவையிலே சொல்லியிருக்கேன். அதனால நீர் அந்த பெரிய பிராட்டியோட பறவையேறு பரம்பொருடா பிராட்டியோட கூட எழுந்தருளி இந்த பாவியரை கை கொண்டு அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். மேலெழுந்ததோர் வாயு கிளர்ந்து மேலும் இறக்கின உள்ளெல வாங்கி காலும் கையும் விதிர் விதிர் தேறி கண்ணுறக்கம். அதாவது அவ்வளவுனால அந்த மரண அவஸ்தை இருக்கே, அது கொடுமையான அவஸ்தை. இந்த பிராணன் இந்த தேகத்தை விட்டு புறப்படணும்னா எல்லா அவஸ்தையும் பட்டுட்டு தான் அந்த பிராணன் வெளியே போகும். அப்பேற்பட்ட காலத்துல நீர் பெரிய பிராட்டியோரோடையும் கூட வருடாருடனா அடியனுக்கு சேவை சாதித்து அடியனை ஆட்கொண்டு அருள வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த பாசுர அந்த கிண்கனி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் செரிச்செரிதே எம்மேல் வெளியாவோ என்று ஆண்டாள் பார்த்தித்தார் போலே வாரிஜ விலோச்சன விலோச்சனன்னு சொல்லி அந்த மது அந்திம தசாயாம் அந்த வாரிஜ இந்த செந்தாமரை கண்ணன்னு அந்த எம்பெருமான அழைக்கிறார். நரசிம்மமூர்த்திக்கு 5வது ஸ்லோகத்துல ஒரு அளித்த திருநாமம் என்ன? வாரிஜ விலோச்சனா அப்படின்னு அழைக்கிறார். மரண அவஸ்தையில நீர் அந்த கேடார் பிராட்டிமாரோடும் கூட கருடாருடனா அடியேன் ஆட்கொண்டு அருளணும்னு சொல்லி அந்த அப்பேற்பட்ட நரசிம்மமூர்த்தியை இந்த 5வது ஸ்லோகத்துல அற்புதமாக அனுபவிக்கிறார் வாதிகேசரி அடைய மனவாளஜிய. அதனால தெல்லியதான் அந்த திருவல்லிக்கேணி அந்த நரசிம்மமூர்த்தி சன்னதியில் நின்று நாமளும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம், இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சேவிக்கலாம். அப்போ வாதிகேசரி அடைய மனவாளஜியனுடைய நினைவோடு அதை சேவிக்கணும். அப்பேற்பட்ட முக்கியமான ஸ்லோகம் இது. ஒரு சரம பிரார்த்தனை எம்பெருமான் இந்த 5வது ஸ்லோகத்துல வைத்து நாமும் அனுபவிக்கும்படி அருளி செய்துள்ளார். அடுத்தாப்புல 6வது ஸ்லோகம். காடக கிரீட வரஹார வனமாலா தார ரசனா மகரகுண்டல மணீந்திரைஹி பூஷிதம் அசேஷ நிலையம் தவ வபுர்மே சேதசி சகாஸ்து நரசிம்ம நரசிம்மா. நரசிம்ம நரசிம்மன்னு கூப்பிடுற. காடக கிரீட வரஹார வனமாலா தார ரசனா மகரகுண்டல மணீந்திரை பூஷிதம் அசேஷ நிலையம் தவ வபுகு மே சேதசி ஜகாஸ்து. அழகிய சிங்கப்பெருமாளே, காடக பொன்மயமான சிறந்த மகுடம், காடக கிரீட வரஹார வனமாலா
வைஜெயந்தி மாலை, வனமாலை, தார ரசனா மகர குண்டல மணீந்திரை, அந்த வனமாலை சாத்தின் இருக்கே, அப்பேற்பட்ட உனக்கு தார ரசனா, அந்த முத்துமயமான அரைநான், திருமகர குலைகள், மகரனடும் குலைக்காதனா இருக்கே, இத்தனை பூஷிதம், இத்தனை திருவாபரணங்களோடு சேர்ந்து பூஷிதம் அசேஷ நிலையம் தப வபுகு, எங்கும் வியாபித்து இருக்கிறாய். தேவனுடைய திருமேனி என் நெஞ்சுள் விளங்க வேண்டும். அசேஷ நிலையம் தவ வபுகு மே சேதசி சகாஸ்து, உம்முடைய அந்த ஸ்வரூபமானது அடியனுடைய திருவுள்ளத்துல எப்போதும் நிறைஞ்சு இருக்கணும், நிரம்பி இருக்கணும், நினைவாலே இருக்கணும்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். எப்படி செங்கவழக்கடலில் சிற்றிதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆளிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாரணன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோல்வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டியுமான திருவாபரணங்கள் அணிந்த அந்த திருமேனியை பெரியாழ்வார் அனுபவித்தார் போலே இங்க இந்த வாதிகேசி அழியமனவாளாச்சி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருவுள்ளத்துல இத்தனை ஆபரணங்களையும் சாத்தி கொண்டு நீர் திகழ வேண்டும். தாரா ரசனா, அந்த முத்துக்கு தாரான்னு பேர், அந்த முத்துக்கு பெயர். அப்படி நட்சத்திர வடம் என்கிற திருவாபரணத்தை எம்பெருமான் சாத்தின்றிருக்கிறான். மணீந்திரைஹி, ரத்னவாசகமான இந்த சப்தமானது லட்சணத்தை குறிக்கிறது. மணீந்திரைஹி, ரொம்ப அழகா இருக்கான் இந்த ஆபரணங்கள்லாம் சேர்த்து. அசேஷ நிலையம், அதனால அசேஷ நிலையம் அப்படின்னா அந்த எம்பெருமான் ரொம்ப அற்புதமாக என்னுடைய மனசுல குடிகொண்டு இருக்கணும், அதை விட்டு பிரியாம இருக்கணும், மனசுல பொருந்தி நிற்கணும். என் மனசை விட்டு அவன் பெயரக்கூடாது. என் மனசுல வந்துட்டான் நிலை பெயரான், அந்த நிலைய விட்டு பெயரக்கூடாது. அதனால அசேஷ நிலையம்னு பிரார்த்திக்கிறார். அப்படி அந்த அழகிய சிங்கரை அப்படி அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பாசுரம் இந்த பெரிய திருமொழியில மரங்குளாரி அறிவுருவர ஒருவனது அழ்மார்வம் திறத்து வானவர் மணிமுடி பணிதர இருந்தனல் இமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளைமறை கிடந்திட கிடந்தருகு எரிவீசும் பிறங்கு மாமணி அருவியோடு இழிதரு பிரிதி சென்றடை நெஞ்சே. அந்த பாசுரத்துல, திருப்பிரதி பாசுரத்துல இப்படி உலகம் அனைத்தும் நடுங்கும்படியாக இந்த தூணிலிருந்தே சீறி வந்த அந்த எம்பெருமான் சிவந்த கண்களை உடையவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான்னு சொல்லி அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். அந்த எம்பெருமானுடைய திருவுரு என் மனதிலே நிலை பெற்று இருக்கிறதுன்னு ஆழ்வார் பாவனையோட சேர்த்து இங்க வாதிகேசரி அழகிய மனவாள செய்கிறோம். இந்த 6வது ஸ்லோகத்துல அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை கொண்டாடி என் மனசிலே அவன் நிலை கொண்டுள்ளான். அப்பேற்பட்ட நரசிம்மூர்த்தி திவ்ய வடிவு, அந்த வடிவை நன்றாக அந்த நரசிம்மமூர்த்தியை பார்த்துட்டு நாம யாரும் கண்ணை மூட வேண்டாம், நன்னா கண்ணை திறந்து அந்த எம்பெருமானுடைய திருமுடி தொடங்கி அந்த ஆபரணம் தொடங்கி சேர்ந்து அனுபவித்து நாமும் நம் மனதிலே அந்த எம்பெருமானை நிலை கொள்ளும்படி செய்ய வேண்டும். அதற்கு அந்த எம்பெருமான் தான் அருள் புரியணும். எனக்கு அந்த அருளை குரு என் மனதிலே நன்றாக பொருந்தி இரு அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார் வாதிகேசரி அழகிய மனவாளச்சியர். 7வது ஸ்லோகம். இந்துர விபாவக விலோச்சன ரமயாஹ மந்திர மகாபுஜன சத்வரங்கதா சுந்தர சிரயா ரசதாம் த்வயி மனோமே நந்தித சுரேஷ நரசிம்ம நரசிம்ம. வரரதாங்கான்னு கொண்டாடுறார். மகாபுஜ லசத்வர ரதாங்கா இந்து ரவி பாவக விலோச்சனா. எம்பெருமானுக்கு இது எல்லாருமே சொல்லுவார். இந்து ரவி பாவக விலோச்சனா. விலோச்சனன்னா கண்களை உடையவன். அது கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டோம். ஒரு கண்ணு சந்திரன் மாதிரி இருக்கு, இன்னொரு கண்ணு சூரியன் மாதிரி இருக்கு. அதான் இந்து ரவி பாவக விலோச்சனா. ரமயாகா, அது பார்க்க ரொம்ப அற்புதம். ரமயாகா, பெரிய பிராட்டியாருக்கு திருக்கோயிலா இருக்கு. ரமயாகா மந்திரஹா,
பெரிய பிராட்டியார் வந்து உரையும்படி அகலகில்லேன் இறையுமன்னு மலர்மேல் மங்கை உரைமாவா. மலர் மார்பு, அதாவது திருமகள் உரை மார்பினன், மலர் மாதர் உரை மார்பினன். அந்த பெரிய பிராட்டியார் வந்து இருக்கும்படி எம்பெருமானே ஒரு கோயிலா இருக்கான். அந்த கோயிலுக்குள்ள அந்த ஹிருதய கமலத்துல பெரிய பிராட்டியார் அந்த திருமார்புல, அந்த வளமார்புல வடிவாக அந்த திருமகள் பொருந்தி இருக்கிறார். மகாபுஜ லசத்து வர ரதாங்கா, பெருமானுடைய வலது கையில திருவாளி ஆழ்வான். மகாபுஜ லசத்து வர ரதாங்கா, அந்த தடக்கையிலே திருவாளி ஆழ்வான் எழுந்தருளி இருக்கிறார். சுந்தர, அது ரொம்ப அழகு பொழிந்து இருக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வலக்கை ஆளி இடக்கை சங்கம், அந்த எம்பெருமான் சுந்தரனாக இருக்கிறான். நந்தித சுரேஷ நரசிம்ம நரசிம்மா, நந்தித சுரேஷா, சுரர்கள்னா தேவர்கள், அந்த தேவர்க்கும் தேவாவோ என்று சொன்னார் போலே தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கி நிற்கிறான் அந்த நரசிம்மமூர்த்தி. மேமனாத்வயி சிரையா ரமதாம் பூஷிதம் ஏஷாம் நிலைய தவ வபுருமேன்னு சொல்லி போன பாசத்துல கேட்ட மாதிரி இந்த பாசனத்துல சிரையா ரமதாம் துவயி மனோமே. போன பாசனத்துல மனசுல வந்து இருந்த, இந்த பாசனத்துல அடியனுடைய மனமானது தேவி தீர்த்து நெடுங்காலம் உகப்பு கொண்ட வேணும். அதனால ரொம்ப உகப்போட இருக்கணுமா. நீ போன பாசனத்துல என் நெஞ்சில வந்து பொருந்தி இருக்கணும்னா, என் நெஞ்சில வந்து நிலை பெறாம நிலைத்து நிற்கணும்னா அசேஷ நிலையம்னு சொல்லி இந்த பாசனத்துல மேமனகா துவயி சிராய ரமதாம், நெடுங்காலம் உகப்பு கொண்டிருக்க வேண்டும். தேவி இடத்துல அடியனுக்கு உண்டான அந்த பிரியம் இருக்கே, அந்த பிரியம் கொஞ்சம் கூட குறையாம பார்த்துக்கணும்னு சொல்றார். ஆக நரசிம்ம அவதாரத்துல தீப்பொறி பறக்கிற நெற்றி கண் இருக்கு. அது மூன்றாவதாக தோன்றினபடியாலே கிரமமான 2 திருக்கண்களை சந்திர சூரியனாக சொல்லி அந்த மூன்றாவது கண்ணை அக்னியா சொல்றார். இந்துரவி பாவக விலோச்சன, இந்துரவி பாவக, பாவக பாவ பாவக அப்படின்னா அக்னின்னு அர்த்தம். அவன் முக்கண்ணனாக சேவை சாதிச்சான். அந்த நரசிம்மமூர்த்தி முக்கண்ணனாக சேவை சாதிச்சான். அதனால இந்துரவி பாவக விலோச்சனன்னு அந்த அக்னியும் சேர்த்துட்டார். சந்திரன் சூரியன் அக்னி முக்கண்ணனாக அந்த எம்பெருமான் சேவை சாதித்தான். ஆக அப்பேற்பட்ட அந்த நெற்றிக்கண்ணை அனுபவிப்பதற்காகவே அந்த பிராட்டி வந்து திருமேனியிலே வீற்றிருக்கிறார். ரமயா மந்திரஹா மகாபுஜ லசத்து தரரதாங்கா. அதனால இங்க சங்கு தரரதாங்கா அப்படின்னு ஒரு பாடம். வலக்கை ஆளி இறக்கை சங்கம் கொண்ட அந்த எம்பெருமான் முக்கட்பிரானாக இருக்கிறான். 2 கண்கள் இந்துரவி, அதுபோக பாவக அக்னி மத்தியத்தில் இருக்கிற கண்ணா இருக்கு. அப்படி இருக்கிற அந்த எம்பெருமான் வலக்கையிலே ஆளியை பிடித்துக் கொண்டு இறக்கையிலே சங்கத்தை ஏந்தி கொண்டு ஒரு ஆலயமாக ஒரு திருக்கோயிலாக நிற்க, அந்த கோயிலிலே வந்து யாரு ரமயாகா மந்திரகா, அந்த ரமயாகான்னு சொல்லக்கூடிய அந்த ரமாமணியான அந்த பெரிய விராட்டியார் வந்து அமர்ந்து உரை கோயிலா எம்பெருமான் திருமேனி இருக்குன்னு சொல்லி இந்த பாசுரத்துல அனுபவிக்கிறார். இது 7வது பாசுரம். அதற்கப்புறம் 8வது பாசுரம். அந்த 8வது பாசுரத்துல அந்த எம்பெருமானுடைய எப்படி அந்த எம்பெருமானுடைய வீர தீர செயல்களை, அந்த பராக்கிரமத்தை அனுபவிக்கிறாள் இந்த 8வது பாசுரத்துல. மாதவ முகுந்த மதுசூதன முராரே வாமன நரசிம்ம சரணம் பவனதானாம் காமதத்ருணீ நிகில காரண நயேயம் காலமமரேஷ நரசிம்ம நரசிம்மா அப்படின்னு இந்த 8வது ஸ்லோகம். இதுல மாதவ முகுந்த மதுசூதனா முராரேன்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருப்பெயர்களை இட்டு அனுபவிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி
என்று சொன்னார் போலே இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய திருநாமங்களை சொல்லி அனுபவிக்கிறார். ஆக மாதவன்னு சொன்னா திருமாலே அப்படின்னு அர்த்தம். முகுந்தான்னு சொன்னா முக்தி அளிக்கும் பெருமான், அதுக்கு அவனுக்கு முகுந்தன்னு பேர். முகுந்தன்னா என்ன அர்த்தம்? கண்ணன் தான் அர்த்தம். முக்தி அளிக்கும் பெருமாள்னு அதுக்குண்டான சிறப்பு பொருள். மதுசூதனா, மது கைடவர்களாகிய அந்த அசுரர்களை எல்லாம் மாய்த்தான், அவர்களை அழித்தான். அதனால அவனுக்கு மது கைடவர்களை மாய்த்தவனே பேர். அந்த நரகாசுர வதத்துல முரனை கொன்றான், அதனால அவனுக்கு முராரி, முராரேன்னு திருநாமம் அவனுக்கு. வாமன நரசிம்மா, குரல் கோலப்பிராணின்னு ஆழ்வார் அழைத்த கூட குரல் வடிவிலே வந்தான். அந்த குரல் கோலப்பிரான் வாமனமூர்த்தியா வந்தான் அந்த எம்பெருமான். நரசிம்மா, நரங்கலந்த சிம்மமாக வந்தான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இவ்வளவு பெருமை இருக்கு அவனுக்கு. திருமால்னு கூப்பிடுறார், முகுந்தன்னு கூப்பிடுறார், மதுசூதனன்னு கூப்பிடுறார், முராரேன்னு கூப்பிடுறார், வாமனான்னு கூப்பிடுறார், நிருசிம்மான்னு கூப்பிடுறார். சரணம் பவ நதானாம், அப்பேற்பட்ட உன்னை நான் தஞ்சமாக பற்றுகிறேன், உன்னை அடிபணிகிறேன். அப்படி அடிபணிந்தவர்களுக்கு நீ என்னென்ன கொடுக்க போகிறாய்? காமத கிருணின்னு நிகிலகாரண அமரேசா, அவனுடைய அபேட்சிதங்களை விருப்பங்களை எல்லாம் நீ பூர்த்தி செய்கிறாய். ஆக இந்த நரசிம்மமூர்த்தியை சேவிக்கிற காலத்துல நம்முடைய அனிஷ்டங்கள்லாம் நிவாரணமாகி இஷ்ட பிராப்தியை கொடுக்கிற அந்த எம்பெருமான் தான் மாதவனா இருக்கிறான், லக்ஷ்மி நரசிம்மனா இருக்கான். அந்த எம்பெருமான் தான் முகுந்தனா இருக்கான், அபயம்னு சொல்லி கையை காமிச்சுட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் மது கைழல்களை அழித்தான், மதுசூதனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படி அந்த அடியார்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற தயாளுவாக இருக்கிறான். நிகிலகாரண அமரேஷா, அந்த அமரர் பெருமானே அந்த அமரர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான் அப்படின்னு சொல்லி அந்த நாம சங்கீர்த்தனத்துல ஒரு ருச்சியை உண்டு பண்றார். அந்த நாம சங்கீர்த்தனம் எப்படி இருக்குன்னு கேட்டோம். பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனம், அந்த கேசவாதி நாமாக்களை சொல்லணும். எப்படி நமக்கு யாத்திரை பண்ற காலத்துல வழிக்கு ஒரு கட்டுச்சோறு நாம கையில எடுத்துக்கொண்டு சொல்கிறோம், அந்த அமுதுபடி பிரசாதெல்லாம் வழிக்கு தேக சம்ரட்சணத்துக்காக அந்த பசியை போக்குறதுக்காக எடுத்து சொல்கிறோம். அதுக்கு பாதேயம்னு வேறு. அது அந்த வழிக்கு இந்த ஆத்ம யாத்திரைக்கு என்ன அப்பொழுதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு சொன்னார். என்ன சொல்லி வச்சிருக்கான்னா இந்த நாம சங்கீர்த்தனம் தான். பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனா அமிர்தம், அந்த அமிர்தமயமான அந்த திருநாமங்களை சொல்லுங்கோ. உங்கள் சொல்லி உன் திருநாமங்களை வாயார வாழ்த்தி கொண்டே என் வாழ்நாளை போக்குவேன். நரசிம்ம நரசிம்ம காலம் நயேயம் அப்படின்னு காட்டுறாரு இந்த 8வது ஸ்லோகத்தில். காமத திருநீன்னு நிகிலகாரண நயேயம் காலம் அமரேஷ, என்னுடைய காலத்தை எப்படி நான் கழிக்கிறதுன்னு யோசனை பண்ணேன். இப்ப தெரிஞ்சு போச்சு நரசிம்மா, என்னுடைய திருநாமங்களை சொல்ல போறேன். ஜெயசிம்ம ரூபா, நரசிம்ம ரூபா, வரசிம்ம ரூபா, நமோ நமஸ்தே. ஜெயசிம்ம ரூபா, நமோ நமஸ்தே. வரசிம்ம ரூபா, நமோ நமஸ்தே. ரணசிம்ம ரூபா, நமோ நமஸ்தே. நிருசிம்ம ரூபான்னு சொல்லி அற்புதமான அந்த நரசிம்ம அஷ்டகம், இந்த நரசிம்ம அஷ்டோத்தர சதநாமாவளி, இந்த நரசிம்ம புராணத்திலிருந்து சேர்த்து தொகுத்து எடுக்கப்பட்ட அந்த நரசிம்ம சகஸ்ரநாமம். இந்த நரசிம்ம சகஸ்ரநாமத்தை ஜபம் பண்ண பண்ண நம்முடைய பாவங்கள்லாம் தொலைந்து போகும். அவ்வளவு ராகத்தோட ரொம்ப இனிமையா இருக்கும் நரசிம்ம சகஸ்ரநாமம். அது தினந்தோறும் பாராயணம் உண்டு. திருநாராயணபுரத்துல யோகா நரசிம்ம சுவாமி க்ஷேத்ரை படாஷ்ம நரசிம்ம அஸ்வத்த தார்ஷ்ய நயனாதி வராக முக்கியி அப்படிங்கிற அந்த சுப்பிரபாத ஸ்லோகத்துல க்ஷேத்ரை படாஷ்ம நரசிம்மன்னு அந்த க்ஷேத்திரத்தை கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் யோகா நரசிம்மனாக கிழக்கு நோக்கி அமர்ந்து இருக்கிறார், மலைக்கு மேல இருக்க அந்த எம்பெருமானுக்கு
திருவாராதனம், திருமஞ்சனம், தலிகை, அமுதுபடி எல்லாத்துக்கும் அத்தனை படியும் கீழே இறங்கித்தான் தீர்த்தம் மேலேருந்து மேலே கொண்டு போகணும். அப்படி அந்த எம்பெருமானுக்கு பிரகலாதனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிரகலாதனுக்கு ஆவிர்பவிச்சார் எம்பெருமான் இந்த திவ்ய கஷேத்திரத்துல. அப்பேற்பட்ட இந்த மலை, இந்த சக்கியாத்திரிக்கு எதிர்த்தாப்புல இந்த மலை, அப்பேற்பட்ட இந்த மலையில கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்துல இந்த நரசிம்மமூர்த்தி இருக்கார். அப்பே அந்த அதனால தினந்தோறும் சகசநாமம் உண்டு, பாராயணமும் உண்டு, இந்த சகசநாமம் அர்ச்சனையும் உண்டு. அங்க நாம சீட்டு பணம் கொடுத்து சீட்டு வாங்கி பண்ண சொன்னா அந்த நரசிம்ம சகசரநாமம் 1008 நாமாவையும் அற்புதமாக சேமிப்பார்கள். அப்படி அந்த அவ கேட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரி சுவாதி தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் நரசிம்ம சகசரநாமம் பாராயணம் உண்டு. அது இந்த திருத்தலத்துல மட்டும்தான் வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு சுவாதிக்கும் கோஷ்டி உண்டு. நித்தியானுசந்தானத்தோட பூச்சூடல், காப்பிடல், சென்னியோங்கு, அமரநாதிபிரான், அதுல இந்த அங்கன் ஞானம் என்ற பதிகம், அதுக்கப்புறம் ஒரு நாயகமாய் சேவிச்சு அப்புறம் ராமானுச நூற்றந்தாதி, இப்படி அற்புதமா இருக்கும். அந்த நரசிம்மனுடைய திருநாமத்தை எல்லாம் நரசிம்ம புராணத்திலிருந்தே தொகுத்து அதை ஒரு புஸ்தகமா போட்டிருக்கா. அப்பேற்பட்ட அந்த நரசிம்ம சகசநாமம் அதுவும் சம்பிரதாயத்துக்கு சேர்ந்ததுதான். அந்த நரசிம்மனைத்தான் எல்லோரும் பிரார்த்தித்தார்கள். முதலியாண்டான் பரிசாரக கைங்கரியம் பண்ண இடம் அது. எம்பெருமானார் அங்க அந்த மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணார். முதலியாண்டான் பரிசாரக கைங்கரியம் பண்ண இடம் இங்க மேலக்கோட்டை திருநாளபுரத்தில் உள்ள யோகா நரசிம்ம கஷேத்திரம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய விளையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும். அது மட்டுமன்று, காலம் நயேயம், என்னுடைய காலத்தை நான் கழிக்கணும், வாழ்நாள் முழுக்க உன்னை தினந்தோறும் சேவிச்சு உன்னுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு சொல்றார். அதனால இதை எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னா, குரோஷன்னு மதுமதன நாராயணா ஹரே முராரே கோவிந்தேதி அனிஷம் அபனேஷ்யாமி திவசான் அப்படின்னு பட்டர் அற்புதமா நமக்கு காமிச்சு கொடுத்துருக்க. அதனால இந்த திருநாம வைபவம், அதுலேயும் குறிப்பா அந்த நரசிம்மமூர்த்தி அனுபவத்தை விடாம செய்யணும். அதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டோம். காலம் நயேயம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நான் வாழ்நாளை கழிப்பேன், அது மட்டும் இல்லை, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துளிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதேன்னு தொண்டடிப்பொடியால் வர சாதித்தார் போலே, காலம் நயை என்பதற்கு இந்த நரசிம்மமூர்த்தியோட அருள் கிடைச்சிட்டா யமனையும் அடக்கி ஆளுவேன்னு அர்த்தம். அந்த யமனுக்கு காலன்னு ஒரு பேர். காலம் நயேயம் அப்படின்னா காலத்தை கழிப்பேன் அப்படின்னு ஒரு பேரு, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அந்த யமனையும் அடக்கி ஆளுவேன் நமன் தமர் தலைகள் மீதே. அப்ப அந்த ஆழ்வார் திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே நமன் தமர் தலைகள் மீது என்கிறார். அதே போல இந்த நரசிம்மமூர்த்தியோட கிருபா கடாசம் கிடைச்சிருத்தனா யமனையும் நாம் அடக்கி ஆளலாம்னு சொல்லி அத்தனை சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான கிருணி, கிருணின்னு கூப்பிடுறார். தயாலுன்னு அர்த்தம். கிருண, கிருணான், கிருணம்னா கிருணா, கிருணான தயை. அந்த தயை பரிபூர்ணமாக உள்ள நரசிம்மமூர்த்தி. அதனால அவனுக்கு கிருணி, தயாலு அப்படிங்கிற பேரு. அதனால இதுல அந்த திருநாம வைபவத்தை சொல்லி அந்த எம்பெருமான எப்படி எப்படி அனுபவிக்கணும் அதையெல்லாம் அனுபவிச்சு இந்த 8வது ஸ்லோகத்துல முழுக்க நமக்காக ஆதிகேசரி அழகியமனபாலச்சியர் சுவாமி அந்த நாம வைபவத்தை சொல்றார். அது எப்படி இருக்கு அந்த நாம வைபவம்னா, அங்கோர் ஆளறியாய் அவுணனை பங்கமா இருகூறு செய்தவன் மங்குள் மாமதி வாங்கவே கொலோ பொங்குமா கடல் புலம்புகின்றதே அப்படின்னு சொல்லி அந்த 45வது அந்த முதல் திருவந்தாதி பாசுரத்துல ஆழ்வார் சாதிக்கின்ற காலத்துல, எளிதில் 2 அடியும் காண்பதற்கு என்னுள்ளம் தெளிய தெளிந்தொழியும் செவ்வே கலியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாய் இருந்தான் திருநாமம் என். அதாவது செருக்கோட தெரிஞ்சானான் அந்த ஹிரண்யன், செருக்கோடு அடைந்தான். ஈஸ்வரோகம்னு சொன்னான்.
நான் தான் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன் நான் தான், இந்த லோகத்துக்கெல்லாம் நான் ஈஸ்வரன் சொல்லி ஈஸ்வரோகம்னு இருந்தான் அந்த இரணியன். அவனை நொடி பொழுதிலே அழித்தான் அந்த தெல்லிய தேவு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அந்த நரசிம்மத்துடைய நாமங்களை ஆழ்வார் சொல்றார். கலியில் பொருந்தாதவனை புறனுற்று அறியா இருந்தான் திருநாமம் என். நரசிம்மூர்த்தியுடைய திருநாமங்களே நீ எண்ணின்றே இரு, அவனை சிந்தித்துட்டே இரு, அவன் தரிசனம் கொடுப்பான். அவனுடைய திருப்பாதம் எப்படி இருக்கு? எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு ரொம்ப சுலபமா பார்க்கலாமா அந்த எம்பெருமான. இப்பேற்பட்ட அவதாரம் ரொம்ப நாள் இல்லையே, ஏதோ ஒரு நாள் இருந்தாரா, அதுவும் இல்லை, 1 மணி நேரமா நமக்கு தெரியாது. இருந்தாலும் எளிதில் இரண்டடியும் காண்பதற்கு என்னுள்ளம் தெளிய தெளிந்தொழியும் செவ்வே. என்னுடைய திருவுள்ளம் இருக்கு, அவனை சிந்திச்சுட்டே இருக்கு, அவன் தரிசனம் கொடுப்பான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவனது திருப்பாதங்கள் எளிதில் சுலபமாக காணும் வகையில் அடையும் வகையில் அவனை சிந்திப்பாயாக அப்படின்னு இந்த முதல் திருவந்தாதி பாசுரத்துல அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை பேசுறார். அறியா இருந்தான் திருநாமம் என், அவனுடைய திருநாமம் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். புரியொரு கைபற்றி ஓர் பொன்னாளி ஏந்தி அறிவுருவும் ஆளுருவுமாகி எரி உருவ வண்ணத்தான் மார்பிடந்த, அந்த வண்ணத்தான் மார்பிடந்தான் எரி உருவம். அந்த எரி உருவம்னா அந்த பொன்னிறமா எரியும். அப்பேற்பட்ட பொன்னிற வண்ணத்தான் ஹிரண்யன் பொருளிற வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியை அல்லால் மற்ற எண்ணத்தானாமோ இவை. அந்த திருவடியை எப்போது நினைச்சுக்கணும். அந்த திருமால் அடி இருக்கே, அந்த மாலடிதான் நமக்கு வேண்டியதையெல்லாம் தரும் அப்படின்னு சொல்றார். அதனால ஆகம் சே நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறார் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகல் இன்றியே. என் மனசு இருக்கே, நம்மாழ்வார சொல்றார். ஆகம் சே நரசிங்கமதாகி ஓராகம் வள்ளுகிறாள் பிளந்தான் உரை. இந்த இரண்யாட்சன் இரண்யகசிபு அசுரர்களாகி அவர்கள் அப்பேற்பட்ட அந்த இரணியனை வதம் செய்யும் பொருட்டு மனித உடம்பும் சிங்கமுகமாக வந்தானே, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தன்னுடைய கூறிய நகங்காலே அவனுடைய இருதயத்தை பிளந்து கொன்றான் மாக வைகுந்தம் காண்பதற்கு. அப்படி அந்த எம்பெருமான் வைகுண்டபதியா இருக்கான். அந்த எம்பெருமானை காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் இராப்பகல் இன்றியே. இரவு இரு, அது இரவு பகல் எப்பொழுதும் என் மனம் அந்த நரசிம்மமூர்த்தி மீது ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்மாழ்வார் கூறுகிறார். அதனால இந்த நாம வைபவத்தை பத்தி இந்த 8வது பாசுரத்துல நமக்கெல்லாம் சொல்லிட்டு இந்த 9வது பாசுரம், இந்த பாசுரத்துல இந்த நரசிம்மாஷ்டகத்தை சேவித்தால் என்ன பயன்? இன்னைக்குமே பரஸ்ருதியை சொல்லணும். ஒரு ஸ்லோகம்னு சொன்னா முதல்ல அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு தனியன் இருக்கும், அப்புறம் ஸ்லோகம் வரும், அப்புறம் அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான பரஸ்ருதியும் நாம சொல்லித்தான் ஆகும். அப்படி இதுக்குண்டான பலஸ்ருதி என்ன? அஷ்டகமிதம் சகல பாதக பயக்னம் காமதமசேஷ துரிதாமயர ரிபுக்னம் எப்படதி சந்ததம் அசேஷ நிலையம் தே கச்சதி பதம் ச நரசிம்ம நரசிம்மா. இந்த ஸ்லோகத்துல திரும்ப சொல்றார் நரசிம்மா நரசிம்மா. இப்படி அவருடைய திருநாமங்களை சொல்ற போது சகல பாதக பயக்னம், எல்லா பாபங்களும் போக்கடிக்கப்படுகின்றன, எல்லா பாபங்களும் தொலைந்து போகின்றன. சகல பாதக பயக்னம் காமதம் அசேஷ துரித, காமதம் அசேஷ துரித ஆமய ரிபுக்னம். அப்போ எல்லா விதமான பாவங்களும் தொலைஞ்சா என்ன ஆகும்? எல்லா விதமான பிணிகளும் தொலைஞ்சா என்ன ஆகும்? நமக்கு உண்டான பகிர் சத்ரு பாகிய சத்ரு, இந்த உடம்பு இந்த சரீரத்தால பட்டிருக்கிற பாபங்கள் அதை தொலைச்சு கொடுத்தான். அது பகிர் சத்ருக்கள், நமக்கு உண்டான துஷ்ட நிரசனம் அதையும் நீக்கி கொடுத்தான்.
இப்படி பண்ணிட்டா என்ன ஆகும்னு கேட்டோம். கடைசியில நமக்கு எல்லா விதமான பாபங்களையும் போக்கி கொடுத்து எல்லா விதமான விருப்பத்தையும் அடையும்படி செய்கிறது. ஆமய ரிபுக்தம் இதம் அஷ்டகம் எஸ் சந்ததம் படதி சஹா. இதை தினந்தோறும் யாரு இந்த ஸ்தோத்திரத்தை கற்கின்றானோ, இந்த சோஸ்திரத்தை கற்று இதன் பொருளை அறிந்து கொள்கிறானோ, அப்பேற்பட்ட அந்த அதிகாரி அனைவருக்கும் பிராபியமான தேவனுடைய திவ்ய ஸ்தானத்தை அடைவான். சந்ததம் அசேஷ நிலையம் தேகச்சதி பதம் நரசிம்ம நரசிம்மா. அந்த பதம் சஹா எவன் ஒருவன். அப்ப சந்ததம் அசேஷ நிலையம் தே அப்படின்னு சொல்றமே, அந்த பரமபதமான நித்திய விபூதியை அவன் அலங்கரிப்பான். உம்முடைய நித்திய விபூதிக்கு தேவனுடைய திவ்ய ஆஸ்தானத்தை அடைந்திருவான். அப்பேற்பட்ட அந்த பரமநாதன் தான் மேலேந்து அவதாரம் பண்ணினான் நரசிம்மமூர்த்தியா. அப்பேற்பட்ட அந்த ஸ்தானத்தை அவன் அடைவான். சகல பாதக பயக்னம். அதனால எல்லா பாதகமும் எல்லா பயங்களும் எல்லா பிணிகளும் இவனை விட்டு செல்கின்றன. பிறப்பு இறப்பு மூப்பு பிணி எல்லாம் எம்பெருமானை விட்டு போயிடும். எம்பெருமானுடைய அருளால எல்லாமே நம்மை அந்த எம்பெருமான் நமக்கு அனைத்தையும் தொலைத்து குடிக்கிறான், நீக்கி குடிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அதற்கு இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ண, இந்த ஸ்லோகத்தை நன்றாக அர்த்தத்தோட இதனை அறிந்து கொண்டு தினந்தோறும் பாராயணம் செய்யணும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை நித்யா அனுசந்தேய ஸ்தோத்திரம் ஆலான்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்துல இதை சேர்த்து வச்சிருக்கா. தினந்தோறும் எப்படி நித்திய அனுசந்தானம்னு சொல்லி திருப்பல்லாண்டு, கதிரஞ்சிருத்தாம்பு, திருப்பாவை, இப்படி அமரநாதிபிரான், பூச்சூழல், காப்பிகள், சென்னியோகு இதெல்லாம் சேவிக்கிறோமோ அதே போல சில சில ஸ்தோத்திரங்கள் தினந்தோறும் சேவிக்க வேண்டியது. அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை நமக்காக வாதிகேசரி அழகியமனவாள ஜீயர் சுவாமி தந்து அருளியுள்ளார். இந்த ஸ்தோத்திரத்தை அறிந்தவர்களுக்கு என்னென்ன பலன் இருக்கு, அத முதல் பாதத்துல அஷ்டகமிதம் சகல பாதக பயக்னம் ஆக மகா பாதங்களிலிருந்து இந்த ஸ்லோகம் நம்மை விடுவிக்கிறது. இரண்டாவது பாதத்துல காமதம் அசேஷ துரித ஆமய ரிபுக்னம். அந்த இரண்டாவது பாதத்துல நமக்கு உண்டான எல்லா தீய வினைகளையும் போக்கி கொடுக்கிறது. அனிஷ்ட நிவாரணம், இஷ்ட பிராபனம் ரெண்டையுமே நமக்கு இது பெற்றுக் கொடுக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தை நிச்சலும் பாடுவார் நீல் விசும்பு ஆழ்வர் என்று பாசுரத்துல சொன்னா போல தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு வந்தா அவர்கள் நீல் விசும்பு ஆழ்வர்கள். அசேஷ நிலையம் தே பதம் கச்சதி. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த ஸ்தானமான பரமபத பிராப்தி அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த 8 ஸ்லோகங்களால வாதிகேசரி அழகிமனவாளஜியர் இந்த திருவல்லிக்கையில எழுந்தொழிருக்கின்ற இந்த சிங்கப்பெருமான் சென்னையில இந்த 8 ஸ்லோகத்தையும் விண்ணப்பித்து அந்த எம்பெருமானை நாமும் அனுபவிக்கும்படி, ஏனோ தான் அனுபவித்து சென்றிருக்கலாம், நமக்கு இந்த 8 ஸ்லோகத்தையும் அவர் நமக்கு வழங்கியுள்ளார். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த 8 ஸ்லோகங்கள் தினந்தோறும் நாம் பாராயணம் செய்தோம். இந்த அர்த்தத்தை எல்லாம் நாம அறிந்து கொண்டோம். வெறுமன வேத பாராயணம் மட்டும் இல்லை, இந்த அர்த்தங்களை எல்லாம் நாமும் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். அதனால இந்த ஸ்லோகத்தை ஏதோ ஒரு நாள் ஒரு சுவாதி நட்சத்திரத்துல, ஒவ்வொரு மாசமும் சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணலாம். நித்திய அனுசந்தேய ஸ்தோத்திரமானில இந்த ஸ்லோகம் இருக்கு. நமக்காக இந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்தது, நமக்காக அனுகிரகம் பண்ணி இந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு கருணையை புரிந்து நாமும் இதை தமிழிலே அறிந்து கொள்ளும்படி இதை ஒரு நூலாக செய்தது மகாவித்வான் காஞ்சிபுரம் பெதிவாதி பயங்கர அனங்கராச்சாரியர் சுவாமி. அந்த சுவாமியோட நித்திய அனுசந்தாய ஸ்தோத்திர மாலையில இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் அப்படியே எழுதியிருக்கார். அந்த பொருள்களோட கூட
சில சில பாசுரங்கள் அர்த்தங்களையும் சேர்த்து இந்த 2 நாள்கள் நாம் அனுபவித்தோம். அப்பேற்பட்ட அந்த அனுபவம் நமக்கு மேலும் மேலும் பெருகி வரணும். நம்முடைய அனிஷ்ட நிவாரணம், இஷ்ட பிராப்தி இரண்டும் உண்டாகணும்னு சொல்லி இந்த நரசிம்மமூர்த்தி திருவிடித்தாமரைக்கு பல்லாண்டு பாடி இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் இன்னும் சில ஸ்லோகம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இப்படி வெறுமன சந்தையில ஸ்லோகத்தை மட்டும் அறிந்து கொள்ளாம அதற்கு உண்டான பொருளையும் சேர்த்தே அனுபவித்தால் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்கின்ற காலத்துல நமக்கும் தேனும் பாலும் கண்ணனும் அமுதும் போல, அந்த அக்காரக்கனி போல நமக்கும் தித்திக்கும். அதனால வாரத்துக்கு 2 நாள்கள் இந்த மாதிரி ஒரு உபன்யாசம், ஒரு ஸ்தோத்திர அனுபவம், அந்த அனுபவத்தை மேலும் மேலும் தங்குதடை இல்லாம நடத்தி கொடுத்து இந்த சத் சம்பிரதாயத்துல எல்லோரும் ஈடுபட்டு சத்தை பெறணும்னு சொல்லி அந்த லட்சுமி நரசிம்ம திருவிழியை பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியன் சாமி அக்காரக்கணி ரொம்ப அழகா ரொம்ப சுவைச்சோம் நாங்க எல்லாரும். ஆனா அடியன் திருத்தகாப்பனார் நித்தியம் அனுசந்திப்பாரு, அடியவங்களும் ஆத்துல நித்தியம் அனுசந்திக்கிறோம்.